கடகராசி கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் இருக்க எல்லா கடகராசிக்காரர்களும் என்னை சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேரிஸ் ராம்ஜி எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கார் சார், அவர் நாங்கள் கண்டுபிடிக்கணும் சார். உச்சமடைந்த குருபவன், இந்த ஆள் சும்மா இருந்தாலே நிறைய நல்லது பண்ணுவார். இவர் வேற உச்சம் பெற்ற குரு வேறு, அப்போ நிறைய நல்லதாக பண்ணுவார். 5 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா குழந்தை பிராப்திக்காக கஷ்டப்படுற பார்த்தோன்னு குருவே 7 பார்க்கறதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்னதான் அவரே கூட்டு போய் லவ் பண்ண வச்சு அவரே கல்யாணம் பண்ணி அவரே முடிச்சிருவார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க, அடுத்து 9 பார்க்குறார். 9ங்கிறது பேரதிர்ஷ்டம். குரு பகவான் 9 பார்க்கும்போது அது என்னமோ தெரில, நீங்கள் தொட்டால் மட்டும் எல்லாமே பொண்ணாக மாறுகிறது. லக்கி பாஸ்கருக்கு அடுத்த ரோல் நீங்கள் தான். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு இரேசர் வச்சு அழிச்சிட்டு புதுசாக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. பிரமாதம். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குரு தான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற இந்த குரு பயிற்சினால எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் இருக்க எல்லா கடகராசிக்காரர்களும் என்னை சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். வேரிஸ் ராம்ஜி எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கார் சார், அவர் நாங்கள் கண்டுபிடிக்கணும் சார். உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு எனக்கு எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. கடகராசிக்காரர்கள் என்றாலே அது என்னமோ தெரில, இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் ஒரு பெரிய ரேசர், பக்கத்தில் எரேசர் வாங்கினா எல்லாத்தையும் அழிச்சிருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து நம்ம வாழ்க்கை எழுத போகிறோம். ஸோ அப்போது குரு பகவான் உடம்புல உட்கார்றார். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுறார்? வந்த உடனே 5, 7, 9 பிருந்தா, வேதங்களை மறைத்து வைத்த இடம் மகரம் என்றும் வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம் என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அதில் பூச நட்சத்திரங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போது ராசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார். இது கடகத்தில் உச்சமடைந்த குரு பகவான், இந்த ஆள் சும்மா இருந்தாலே நிறைய நல்லது பண்ணுவார். இவர் வேறு உச்சம் பெற்ற குரு வேறு, அப்போ நிறைய நல்லதாக பண்ணுவார். ஸோ அப்போது குரு பகவான் உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது இது வீரபாண்டிய குரு, இவர் உச்சம் பெற்ற குரு. 5 பார்க்குறாரு, 7 பார்க்குறாரு, 9 பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும்னா குழந்தை பிராப்திக்காக கஷ்டப்படுற பார்த்தோன்னு டேக்கெட் ட்வின்ஸாக வச்சுக்கோ அப்படின்னு 2 குழந்தையாக கொடுத்துருவார். ஐவிஎஃப் பண்ணணும் சார், ஐவிஎஃப் பண்ணுறோம் சார், காசு இல்லை சார், 7 லட்சம் 8 லட்சம் இருந்தால் தான் ஐவிஎஃப் பண்ண முடியுது, 1 லட்சமும் வேணாம், சுவாமி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். மடியில் குழந்தை குருவே பிறப்பார். இந்த மாதிரி நடக்கும். 5ஆம் இடம் என்பது பந்தயம். கடகராசிக்காரர்கள் கம்பெனியில் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க சார், இதெல்லாம் ஒரு கம்பெனியா, நான் வேலை விட்டு போயிடலான்னு இருக்கேன், கவலைப்படாதீங்க, அந்த கம்பெனி முன்னாடியே நீங்கள் ஒரு கம்பெனியாக்க மாதிரி குரு பகவான் அருள் புரிவார். 5ஆம் இடம் என்பது பெருஞ்சொத்து. அப்போது நீங்கள் நிறைய பேர் சொத்து வாங்கணும். இன்னும் நிறைய பேர் கடகராசிக்காரங்க சொத்தே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. வீடு வாங்கணுங்கிற தாட்டு இல்லை, லேண்டு வாங்கணுங்கிற தாட்டு இல்லை, என்னமோ வேலைக்கு சேரோம், வீட்டுக்கு வாடகை கட்டுறோம், அப்படி ஒரு மனநிலை மாறி எனக்குன்னு ஒரு வீடு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்ததாக குரு 7 பார்க்குறார். குருவே 7 பார்க்கறதுனால நான் ஃபஸ்ட்டு சொன்னதான் அவரே கூட்டு போய் லவ் பண்ண வச்சு அவரே கல்யாணம் பண்ணி அவரே முடிச்சிருவார். பெரும்பாலும் குரு 7 பார்க்கும்போது காதல் இதெல்லாம் வராது, ஸ்ட்ரிக்டாக கல்யாணம் தான். நான் குரு டைம் வேஸ்ட் பண்ண விரும்புறதில்லை. 7 குரு பகவான் பார்த்து அப்படியே கல்யாணம். 7ஆம் இடம் என்பது கனடா, ஆஸ்திரேலியா போன்ற குளிர் பிரதேச கண்ட்ரிகளுக்கு தரக்கூடிய பிளெஸ்ஸிங். அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறார்? குளிர் பிரதேசங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ். அப்போது நீங்கள் வாழ்வின் உன்னத லட்சியமாக நான் அமெரிக்கா போனோம், அந்த மாதிரிலாம் போகிறேன். ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார், டோன்ட் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அடுத்து 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க, அடுத்து 9 பார்க்குறார். 9ங்கிறது பேரதிர்ஷ்டம். குரு பகவான் 9 பார்க்கும்போது அது என்னமோ தெரில, நீங்கள் தொட்டால் மட்டும் எல்லாமே பொண்ணாக மாறுகிறது. லக்கி பாஸ்கருக்கு அடுத்த ரோல் நீங்கள் தான் அப்படிங்கிறது தான் நடக்கும். கடகராசிக்காரர்கள் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ஒரு இரேசர் வச்சு அழிச்சிட்டு புதுசாக வாழ ஆரம்பிக்க போகிறீங்க. பிரமாதம். இவர்கள் புதிதாக தொழில் தொடங்கினா எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள் அந்த தொழில்கள் மூலியமாக இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு? பொதுவான அதிர்ஷ்டம்னு பார்த்தா இவங்க எதை தொட்டாலும் நல்லாயிருக்கும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் பண்ணாங்கன்னா சூப்பராக வருவாங்க. இந்த வருஷம் சிவில் இன்ஜினியர்ஸு, அது மாதிரி இந்த கட்டடம் கட்டி லே அவுட் மாதிரி போட்டு விற்கிறவங்க, லேண்டை
பாட்டாக கட் பண்ணி விற்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். அதே நேரத்தில் 5 கூடையவன் செவ்வாய் என்பதால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆயுதங்கள், அதாவது வந்து ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். கல், மண், ஜல்லி போன்ற விஷயங்கள், சிவில் ஒர்க்ஸ், லேண்ட்ஸ்கேப் மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். ராசியிலே குரு பகவான் உச்சம் பெறுவதால் இதே மாதிரி தான் உணவுப் பொருட்கள் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். எல்லாமே நல்ல நேரம் தான். ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனித்து நின்றால் கெடும். குரு தனித்து இருக்கக்கூடாது. தனித்து குரு பகவான் உச்சம் பெற்று அமர்வதால் கடகராசிக்காரங்க வயிற்று ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். பீஸா சாப்பிட்றது, பர்கர் சாப்பிட்றதுன்னு போனீங்கன்னா போக வேண்டிதான். நான் சொல்கிறதெல்லாம் இப்படி சாப்பிட்றவனுக்கே இந்த கதி. ராசியிலே குரு பகவான் லைட்டாக நான் கொஞ்சம் திருத்த வாரியா நீங்களே ஹாஸ்பிட்டலில் போய் இடம் பார்த்து படுத்துக்கோங்க. இந்த வருஷம் கடகராசிக்காரர்கள் நீங்கள் தவறை துறக்க வேண்டும். தப்பான பழக்கங்கள் இருந்தால் திறந்துருங்க, நல்லா இருப்பீங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 150 மார்க். பிரமாதம், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. கடகராசி நேயர்களுக்கு 2026 நடக்க போற குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு முதல்ல கண்டக சனி முடிஞ்சது, அஷ்டம சனி முடிஞ்சது. குரு 9ஆம் பார்வையா பார்க்கிறார். மீனராசியை பார்க்கும்போது வீடு, வாசல், மனைவி, குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு சேர்ந்து வாழற பாக்கியம், திருமணம் நடக்கிற பாக்கியம், கெட்டி மேளம் கொட்டுற பாக்கியம், நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வெளிநாடோ வெளி மாநிலமோ போகிறதுக்கு பணம் கொடுக்கறது, உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதோ, உங்கள் குழந்தைங்களுக்காக மேல் படிப்புக்காக பணம் கட்டுறதோ, இல்லை அவங்களுக்கு வீடு, நிலம் அப்படின்னு வாங்கி கொடுக்கறதோ, வாகனங்கள் வாங்கி கொடுக்கறதோ, வாகனங்களை வந்து புதுப்பிக்கிறதோ, இப்படின்னு சுப செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். சார் ஒன்று புரிஞ்சுங்க சார், சுப செலவுகள் இருக்குன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த வரவு இருந்தால் தானே பண்ண முடியும். வரவு இருந்தால் தான் சுப செலவு மீட் பண்ண முடியும். ஆக சுப செலவு இருக்கட்டும், வரவும் இருக்குன்னு அர்த்தம். சந்தோஷமாக இருங்க. ஆனால் இந்த பழைய இந்த ஒரு 5 வருஷம் ஏற்பட்டது இல்லைங்களா, அதை மனசில் வச்சுக்காதீங்க. 7ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். வேற்று மொழி இனத்தவர்களால் லாபம், அவர்களால் தான் பிரச்சனையும் வந்து சேரும். மிக கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம், நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களோடு சேர்ந்து பழக்க வழக்கங்கள் தேவையில்லாமல் கற்றுக்காதீங்க. அளவோடு இருங்க, மிதமாக இருங்க, அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதேச நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு முறை திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசியில் தான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு, 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கேது, 2 பேரும் சந்திக்கிறாங்க. பித்ருக்களுக்கு, உங்கள் மூதாதையர்களுக்கு காசி, கயா, ராமேஸ்வரத்தில் போயிட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். சார் உங்களுக்கு பணம் வருது சார், பெட்டியில் எடுத்து வைங்கன்னு நான் சொல்லணுமா? ஆனால் காசியில் போய் கர்மம் தீர்க்கறதுக்கான ஒரு காலகட்டம் வருதுங்கிறது மிக அபூர்வ காலம். மறக்காமல் நான் சொன்ன இந்த தர்ப்பணம் செஞ்சுட்டு வாங்க. அபூர்வ பலன்கள், சுப பலன்கள், ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள், இவங்களெல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு வந்து ராஜாவாக வர்றார். இந்த ராஜாவாக வர குரு செவ்வாய் வந்து சேனாதிபதியாக இருக்கார். குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பாங்க. வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது
அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும், நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார், மறுபடியும் ஒரு 5 மாதத்தில் சிம்மத்துக்கு போகிறார், அதிசாரமாக போகிறார், பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை, 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார், 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும் ஞானகாரகன் கேதுவும் ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி ராமேஸ்வரம் கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலை வாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது, பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார், குரு சாதகமா நீச்சமா உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறோம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். கடகராசி என்பர்களுக்கு நம்முடைய குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் குரு வந்தால் வனவாசம் வாங்களே, அதெல்லாம் உண்மையா? ஸோ மேபி நாங்கள் ஏற்கனவே பல பிரச்சனையோட பல போராட்டத்தோடு இருக்கோமே, ஸோ எங்கள் லைஃப்பில் இன்னும் பிரச்சனை வருமா, இன்னும் போராட்டம் வருமா அப்படிங்கிற பல கேள்வியுடன் இருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள உச்ச நிலையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களை யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ணி ஒரு சிக்கலையும் பிரச்சனையும் கொடுத்தாங்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் வெற்றியே பெறக்கூடாது, நீங்கள் நல்ல நிலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு தூரம் தடங்களை கொடுக்கணுமோ கொடுத்தாங்களோ, அத்தனை விதமான தடைகள், பிரச்சனைகள், போராட்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் ஸ்டைலில் நீங்கள் ஒரு பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நம்முடைய குரு பகவான் உச்ச வீடான உங்களுடைய வீட்டில் உட்காந்து அவருடைய அற்புதமான 5ஆம் பார்வை மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங்கே கொடுக்க போகிறார். மன அழுத்தங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஒரு மனசு ரிலாக்ஸாக இருந்தால் போகும் சார், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ துன்பப்பட்டு எவ்வளவோ போராட்டம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் கொஞ்சமாக மன நிம்மதி கிடைக்க மாட்டேங்க, இந்த மன நிம்மதி எனக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதியை குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கி தவிக்கிற நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு காதலில் வெற்றி கொடுக்க போகிறார். அப்புறம் திருமண வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை, நிறைய பிரச்சனைகளை, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு அழுத்தத்துடன் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில்
அழுத்தமே இல்லாமல் அற்புதமாக வாழ போகிறீங்க. உங்களுடைய பார்ட்னரோட சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதற்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சார் இதெல்லாம் ஓகே சார், கல்யாணமே முடிய மாட்டேங்குது சார், கல்யாணத்துக்கு நாங்கள் வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், வரன் அமைய மாட்டேங்கி. ஸோ இப்போ உள்ள காலகட்டங்களில் திருமணம் முடிக்கலாமா, ஸோ வேறு எதுவும் தடைகள் வருமானா, இந்த காலகட்டங்கள் உறுதியாக கடகராசி என்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக கிடைக்கப்போம். திருமண உறவில் முறிவே ஏற்பட்டு வேண்டாங்கிற நிலைமைக்கு போகக்கூடிய நிலைமை இருந்தாலும் மீண்டும் அவங்க மனம் மாறி உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்தி உங்களுக்காக உங்களை தேடி வந்து அவங்க மன்னிப்பு கேட்டு வாழக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கடகராசி என்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முதல் குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா முதல் குழந்தை, ரெண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கீங்கன்னா ரெண்டாவது குழந்தை பாக்கியம். சார் 2 குழந்தையுமே ஆம்பளை பையன் ஆகிட்டாங்க, எங்கள் வீட்டில் மகாலட்சுமி பிறக்கணும் சார், எனக்கு பெண் குழந்தை பிறக்கணும்னு தான் ஆசை. ஸோ இந்த காலகட்டம் எனக்கு பெண் குழந்தை கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக மகாலட்சுமியே உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவானுடைய அருளால் கிடைக்கும். சார் 2 குழந்தையுமே பெண் குழந்தையாக வந்துச்சு சார், ராஜா மாதிரி ஒரு ஆண் குழந்தை கண்டிப்பாக வேணும் சார், எதிர்பார்க்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் 3வது குழந்தை எந்த குழந்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ உறுதியாக 3வது குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சார் 3 குழந்தையும் இருக்குது சார், 2 குழந்தையும் இருக்குது சார், 1 குழந்தை இருக்குது சார், ஆனால் என் குழந்தை என் பேச்சவே கேட்க மாட்டேங்குங்க சார், நான் என்ன சொன்னாலும் ஏட்டி பூட்டி பேசுகிறாங்க, நான் நொந்து நூலாகி தான் வாழ்ந்துருக்கேன். ஸோ உறவுகளால் பிரச்சனையை சந்தித்தேன், என்னுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனை சந்தித்தேன், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன் சார், பெற்றவங்களாலையும் பிரச்சனை சந்தித்தேன், அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டேன் சார். சார் நம்ம பெற்றெடுத்த குழந்தையாச்சும் நம்ம கூட நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, நம்மளை புரிஞ்சு வாழ்வான்னு நினச்சேன். அவங்களும் இப்படி பண்ணால் நான் என்ன பண்ணேன், நான் யாருக்காக வாழ்கிறேனே தெரியல, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு உறுதியாக உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடு நிறைய மாற்றம் வரும். உங்கள் குழந்தை உங்களுடைய பேச்சை கேட்பாங்க, உங்கள் மேலே அன்பு காட்டுவாங்க, உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க. உங்கள் குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுமே வெற்றி உண்டாகும். அவங்க மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நிலையாக இருக்கும். இது கிரகங்கள் ரீதியாக அற்புதத்தை சந்திக்கக்கூடிய நேரம். ஓகேவா? ஸோ மனசு ரிலாக்ஸாக உங்களுடைய சந்தோஷங்களை நீ உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய பாக்கியம் உண்டாகும். உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளாலும் குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தாலும் எல்லா விதமான செயல்பாடுலேருந்தும் நீங்கள் வெற்றி காண போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றம் வரும், குரு பகவானுடைய அருளால் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆக்டிவாக கொண்டு போக முடியும்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அதாவது ஆற்றங்கரை, கிணறு அல்லது கடற்கரை சார்ந்த கோயில்களுக்கு அம்மன் கோயிலில் போய் வழிபாடு செய்யும். ஸோ அப்படி இல்லைன்னா நம்முடைய விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பக்கத்தில் இருக்கிற இருக்கன்குடி என்ற நம்முடைய மாரியம்மனை போய் பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ அழுத்தங்கள் இருந்தாலும் மாரியம்மா சரி பண்ணிடுவாங்க. அந்த ஆற்றங்கரையில் வீட்டிருக்கிற அம்மனுடைய அருளே வைப்ரேஷனே வேறு வைப்ரேஷன். அங்கே போய் உள்ளே போய் நின்று நீங்கள் கும்பிட்டிங்கனாலே அம்மனை டைரெக்டாக அப்படி கண்ணால் பார்க்கும்போது அந்த எனர்ஜி பவர் உணர்ந்தவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோ தூரம் அம்மனுடைய அருள் கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் அம்மனை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யுங்க. நான் சொல்லுகின்ற இந்த அம்மனை மனசார வழிபாடு பண்ணக்கூடிய நபர்கள், மனசார ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள், கீழே நம்மளுடைய கடகராசி என்பர்கள் இருக்கங்குடி மாரியம்மனுக்கு போற்றி 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 அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயமாக கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அம்மனுடைய ஆசீர்வாதம் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு பாருங்கள், கடகம் ஜோதிடம் பார்க்குறதே விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னத்தை ஜோதிடம் பார்த்து ஒன்றும் நல்லா இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, நாங்கள் யாரும் உங்களுக்கு அஷ்டமத்து சனியும் போது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அஷ்டமத்து சனியில் கடகம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய கடகம் பார்த்திங்கன்னா சொத்து பற்றி இழந்தாங்க, நிம்மதி இழந்தாங்க, குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்தாங்க, ஆரோக்கியத்தை இழந்தாங்க, பிள்ளைங்களால் அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, தீரா துயரத்திற்கு ஆளானாங்க. உயிர் மட்டும்தாங்க மிச்சம், உயிர் மட்டும்தாங்க சொச்சம். எப்பயுமே ஒரே ஒரு வார்த்தை சொல்லாத கடகம் அப்படின்றது ரொம்ப கம்மி. அதுக்கும் மேலே கடகத்தை பற்றி வீடியோ போடும்போது கடைசி ஒரு கமெண்ட்டாவது இப்படி வரும். அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள், உங்களோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடுச்சுமா, இன்னும் நல்லது நடக்கலையம்மா, நடக்கும்மா, கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் தான் அஷ்டமத்து சனியாக இருந்து உங்களை வறுத்தெடுத்தா.
அதே சனி பகவான் தான் இப்போ பாக்கிய சனியாக இருந்து உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுக்க போகிறா. அதுவும் சட்டு சட்டுன்னு கொடுக்க போகிறா. சனி மந்தனாச்சு, எப்படி சட்டு சட்டுன்னு கொடுப்பான்? குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால சனி கட நிறைய நல்ல விஷயம் செய்ய போகிறாமா. இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் குரு பகவான் எங்கே இருக்கார்? குரு பகவான் உங்கள் சுயஸ்தானத்தில் தான் பயிற்சியாக்கி அமர்ந்திருக்கார். ஜென்ம குரு ஆயிடுச்சு. ஜென்ம குரு வனத்திலே அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்க தான் செய்யுது. ஆனால் ஜென்ம குருவை இங்கே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இதில் முதல்ல நல்லது என்ன? கடகராசி என்பர்கள் நிறைய பேருக்கு இடமாற்றம் அப்படின்றது ஏற்படும், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இடமாற்றம், நான் 25 வருஷமாக பிறந்ததுலேருந்து 35 வருஷம் ஆச்சுங்க, 25 வருஷம் ஆச்சுங்க, இதே ஊரில் தாங்க இருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. தொழில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு சம்மந்தமே இல்லாமல் வேலை செய்வீங்க, இல்லை சம்மந்தமே இல்லாத சுய தொழில் செய்வீங்க. நீங்கள் படித்தது ஒன்றா இருக்கும், செய்யக்கூடிய தொழில் ஒன்றா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்பெனி வச்சு நடத்தணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன். இந்த காலகட்டம் வெளியூருக்கு, வெளி மாநிலத்துக்கு போய் ஒரு கம்பெனி வச்சு நடத்துவீங்க. அந்த மாதிரியான ஒரு பிராப்தம், அதாவது சம்பந்தமே இல்லாத தொழில் உங்களோட ஆசைகளுக்கு சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். தாராளமாக செய்யலாம். எதிலம்மா கவனமாக இருக்கணும்? சேர்க்கையில் கவனமாக இருக்கணுமா? கூடா நட்பு கேடு விளைவிக்கும். எந்த நட்பு நல்ல நட்பு, எந்த நட்பு கூடா நட்புன்னு எப்படிமா தெரியும்? ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னம்மா, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நம்ம பழகும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளுக்கு தெரியாது இல்லைம்மா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பழகுங்க, உங்களோட ரகசியங்களை பகிராதீங்கம்மா. என்னென்னா என்ன, ஹாய்னா ஹாய், பைனா பை. பழகிறது சிரிக்கிறதுக்கு பேசுறதுக்கு தானே தவிர அதுக்கு மேலே அந்த இன்டிமசி அட்டாச்மெண்ட் அப்படின்றது போகாதீங்க. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 5ஆம் பாவத்தை பார்க்குறாமா, உச்ச பார்வை. இது வரைக்கும் குழந்தை பிராப்தம் இல்லை, நல்ல ஜம்முன்னு குழந்தை பிராப்தம் அப்படின்றது ஒன்று கிடைக்கும். இவ்வளோ நாள் எங்கள் குழந்தைங்களால் நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன், அது மாறும். பூர்வீகத்தில் சொத்து பத்திற்கு வந்து சேரல, கைக்கு வந்து சேரும். நிம்மதி, சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். படிக்கிற பிள்ளைலாம் சீட்டே கிடைக்கல, இது வரைக்கும் யூஜி சீட்டே கிடைக்கலைங்க, நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு காதல் அப்படின்றது மலரும். ஆல்ரெடி காதல் பிரேக்கப் ஆகிடுச்சுங்க, நல்ல பிள்ளையாக இருந்தால் அதுவே பேச்சப் ஆகும், இல்லைனா வேறு நல்ல பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் வரும். 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நிறைய கடகராசி அன்பர்களோட வீட்டில் கெட்டி மேலே சத்தம் அப்படின்றது சாலிடாக கேட்கும். 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், அப்பானோட மதிப்பு மரியாதை உயர்த்துக்கான பிராப்தம், இது எல்லாமே நல்லதுமா. எதுலம்மா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னம்மா, 8ல் ராகு. 8ல் ராகு அப்படின்போது அஷ்டமத்து ராகு, திடீர் பண மாற்றம், அதாவது திடீர் தனப்பிராப்தி, திடீர் மாற்றம், அவங்களோட வசதி வாய்ப்பு, பணத்தில் திடீர் முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். ஆனால் இவங்களோட மறைமுக உறவுகள், இவங்களோட சீக்ரசிஸ் வெளியே வந்துடும். கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அசிங்கப்படுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அந்த மாதிரி இல்லையம்மா, இல்லாதவங்க கவலைப்படாதீங்கம்மா, இருக்கவங்களுக்கு இந்த பரிகை சரிங்களா. ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து பத்து வீடு வாசல் இருக்குன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். பார்க்கல அப்படின்னா இப்போ பராமரிப்பு இல்லாத ப்ராப்பர்ட்டிஸை அபகரிக்கிறதுக்குன்னே சில கூட்டங்கள் அலையுது, அந்த கூட்டங்கள் கண்ணில் பட்டுரும். அதனால் அது கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, ஓகேங்களா. ஆக கவனமாக இருக்க வேண்டியது உங்களோட மறைமுக உறவு முறைகளில். இப்போ இருக்கிறவங்க என்னம்மா பண்ணணும், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு வழிபாடு இருக்குமா. அந்த வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலே ராகு பிரீத்தி ஆகிடுவான். சரிம்மா. இப்போ 8ல் ராகு, 8ல் ராகு அவரை நாங்கள் பிரீத்தி பண்ணணும். அதுக்கு மேலே சனி சூப்பராக இருக்கார், கவலைப்பட வேண்டாம். கேத்து 2ஆம் பாவம், குடும்பஸ்தானத்தில் கேத்து. காசு பணம் வசதி அதெல்லாம் வரும். வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம் அதெல்லாமே இருக்கும். குடும்பத்தோடவே இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்க எனக்கு பிடிக்கல. ஏன்னா அஷ்டமத்து சனியும் போது பார்த்துட்டேன், என் கணவர் யாருன்னு பார்த்துட்டேன், என் குழந்தைங்க யாருன்னு பார்த்துட்டேன், என் மாமனார் யாருன்னு பார்த்துட்டேன், என் மாமியார் யாருன்னு பார்த்துட்டேன். ஆக எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்றதும் நான் புரிஞ்சுக்கினேன். நம்ம தனியாக தான் பிறந்தோம், தனியாக தான் போக போகிறோம். இடையில இருந்த அத்தனை சொந்தத்தையும் நம்ம தான் வந்து இணைச்சி வச்சுருக்கோமே தவிர யாரும் நம்ம வேணும்னு நினைக்கல. இதை நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு தான். சரிம்மா. இப்போ வழிபாடு பண்ணுறது அப்படின்றது என்னம்மா பண்ணோம். அதுக்கு மேலே ஜென்ம குருவாகவும் இருக்கார். அவர் ப்ராப்ளம் இல்லை, குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு தான் பலன் அதிகம். இருந்தாலும் குருவையும் பசிஃபை பண்ணுற மாதிரி நம்ம வழிபாடு அப்படின்னு பண்ணோம். எளிமையான வாழ்வியல் பரிகாரம் என்ன அப்படின்னு 8ல் ராகு இருக்கான். இது வந்து எனக்கு 2 விதமான பரிகாரம் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து மதம் சார்ந்தது இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும். அதாவது தர்காவுக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ண நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா நம்மளாம் ஹிந்துஸாக பிறந்துட்டோம். அப்போ தர்காவுக்கு போய் நம்ம வந்து உட்காந்துட்டு வந்தாலே, அவங்க எப்படி வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஜஸ்ட் கும்பிட்டுட்டு வந்தாலே ராகு பிரீத்தி ஆகிடுவான். எங்களுக்கு அப்படி பிடிக்கலைங்க, எங்களுக்கு மதம் வேறு மாதிரி எங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா ஆடுகளுக்கு உணவு அப்படின்றது கொடுங்க. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழப்பெரும்பள்ளம்லாம் போகும்போது ஆடுகள் நிறைய இருக்கும். மாரி பிஸ்கெட் வாங்கி சாப்பிடும். அதுங்க வந்து நம்ம எதாவது வாங்கினோன்னா வந்து கேட்கும், கொடுத்தா அழகாக சாப்பிடும். நான் நிறைய பேக்கெட் வாங்கி போடுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஆடுகளுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடுகளுக்கு, பறவைகளுக்கு, பட்சிகளுக்கு இதெல்லாம் உணவு கொடுக்கலாம். முக்கியமாக ராகுனாலே ஆடுகளுக்கு உணவு. சரி, குரு வந்து ஜென்மத்தில் இருக்கானேம்மா, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, பசுக்களுக்கு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. பசுவே வந்து பார்த்திங்கன்னா குருனோட ஒரு இதுவாக கருதப்படுது. அதனால் பசுக்களுக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கி கையில் கொடுங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அந்த கையை லிக் பண்ணுவாங்க. இது நமக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும். ஆக ஆடுகளுக்கு உணவு, பசுக்களுக்கு உணவு. நாங்கள் தர்காவுக்கு போக ஓகேங்க அப்படின்னா தர்காவுக்கு போகலாம், நாகூர் ஆண்டவன் சன்னதிக்கு போகலாம், பசுக்களுக்கு உணவு கொடுக்கலாம். இந்த 2 பரிகாரத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சாதகமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும்மா, கவலையே பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள்மா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.